வணங்கி இலவச அடிப்படை ஜோதிட வகுப்பின் நான்காவது வாரம் வகுப்பை ஈரோடு கோபையாவாகிய நான் தொடங்குகிறேன். இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பலன்களை, பாடங்களை வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பலனாக சொல்லும்போது பேரும் புகழும், பெரும் செல்வங்களும், பெரும் பரிசுகளும், பெரும் பாராட்டுகளும் நீங்கள் அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அனைவரும் நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. ஜோதிடத்துல அடிப்படை ஜோதிடங்களை ஒருவர் முழுமையா கற்றுக்கிட்டாருன்னா, அடிப்படை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எப்பவுமே ஈஸியா அது மேல எவ்வளவு பெரிய கட்டடம் வேணாலும் எடுக்கலாம். நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பை உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரி, இப்ப நாம ஒவ்வொரு பாவங்களா பார்த்துட்டு வந்தோம். சில பேர்த்துக்கு நான் போன தடவை கொஞ்சம் ஒரு ஜாதகம் போட்டு விளக்குனேன். அப்ப சில சந்தேகங்கள்லாம் இருந்திருக்குது. அதுல என்னன்னா, அவங்களுக்கு இந்த அடிப்படையா கத்துக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ராசியினுடைய தன்மை தெரியல. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, மேசம், அதாவது காலபுருஷனுக்கு மேசம் முதல் ராசி. அந்த மேசத்தின் அதிபதி செவ்வாய். மேசம், விருச்சிகம், இந்த ரெண்டுக்கும் அதிபதி செவ்வாய். நீங்க 12 கட்டம் போட்டுக்குங்க. மேசத்தை முதல் கட்டமா போட்டுக்குங்க, லான்னு போட்டுக்குங்க. மேசத்தின் அதிபதி செவ்வாய். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். ரிஷபத்தினுடைய அதிபதி, அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன். மிதுனத்தினுடைய அதிபதி புதன். கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். சிம்மத்தோட அதிபதி சூரியன். சிம்மம் சூரியனின் வீடு, கடகம் சந்திரனின் வீடு, மிதுனம் புதனின் வீடு. அப்ப சிம்மத்தோட அதிபதி சூரியன். கன்னியினோட அதிபதி புதன், கன்னி புதனின் வீடு. துலாம் சுக்கிரனின் வீடு. விருச்சிகம் செவ்வாயின் வீடு. தனுசு குருவின் வீடு. மகரம் சனியின் வீடு. கும்பம் சனியின் வீடு, அதிபதி சனி. மீனம் குருவின் வீடு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் சார் செவ்வாய்க்கு தான் மேசம் கொடுத்துட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன விருச்சிகத்துல போய் ஒரு செவ்வா அப்படின்னு சந்தேகம் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா சார்? என்ன சார், சனிக்கு தான் மகரம்ட்டீங்க, அப்புறம் அடுத்த வீடு அதே சனிக்குன்னா இது எப்படி சார் இது அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதா? வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதா? இருக்குங்க ஐயா. இது ரொம்ப எளிமைங்க. மேசம்னா ஆண்ங்க, ஆண் வீடு. ஆண் தன்மையின் கோபம், ஆண் தன்மையினுடைய கோபம் மேசம்.
இப்ப நான் ஆண்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், டப்புன்னு ஓங்கி பொண்டாட்டி ஒரு அடி அடிச்சு விடுவேன். அடிப்பின மாட்டின கோவம் வந்தது, நான் அடிக்க மாட்டேன், என்னை சொல்லாதீங்க. உங்களை மாதிரி வீரர்கள்லாம் சொல்றேன், மேச லக்னக்காரங்களை சொல்றேன், என்னைய விட்டுருங்க. நம்மளை போய் நீங்க நம்மள அடிக்கிற மாதிரியே இருக்குது, அதை விட்டுருங்க. அப்போ இந்த குணம், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண் பெண்ணுன்னு வச்சிருக்காங்க. இப்ப இந்த மேச லக்னத்தில் பிறந்தவன் இருக்கிறான் பாருங்க, அவன் ஆண் கோபம் டபக்குன்னு வெளி காமிச்சிருவான், என்ன அந்த ஆடு. ஆனா விருச்சிக லக்னத்தில் இருக்கிறான் பாருங்க, அது பெண். பெண் எப்படி கோபப்படாது, எடுத்தோன்னா அடிக்காது, அடிக்கிறதுக்கு பதில் கொலையா கொண்டு போடும். சாப்பாடு வைக்க வந்தா ஏதாவது கேட்டா இப்படிங்கிறது, இப்படியே கோபத்துல பாவம் அந்த ஆண் மகன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு, பெண்களாகி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் பாருங்க, அதுதான் பெண். ஒரு ஆண் வீடுகள்ல இருக்கக்கூடிய கோபம் ஒரு பெண் வீடுகள்ல வரும்போது அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாது, தபான்னு எடுத்து அரைஞ்சிட முடியாது. ஆனா ஆணுக்கு அப்படி இல்லை, அந்த சமூகம் ஒரு உரிமையை வழங்கி இருக்கு, அடிக்கிற உரிமை இல்லை. எப்பவுமே டக்குன்னு, இப்ப நீங்க ஒரு இன்ஸ்பெக்டராவே பெண் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் இருந்தா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆணா இருந்தா என்னடா அப்படிமா, பெண்ணா இருந்தா ஏட்டையா என்னன்னு கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க அப்படிம்பாங்க. இதுதாங்க இந்த ஆண் வீடுகளுக்கும் பெண் வீடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நீங்க ஒரு பரிகாரம் சொல்றீங்க, ஒரு பரிகாரமா செவ்வாய்க்கு பரிகாரம்னா, மேசம்னா முருகரை எடுக்கணுங்க. மேசம்னா ஆண் தெய்வங்களை சொல்றது, முருகர், வீரபத்திரர், அப்படி ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஆண் சம்பந்தமா எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். பரிகாரம் சொல்லும் போது ஆண் தெய்வங்களை சொல்லணும் மேசம்னா அப்படின்னு அர்த்தம்ங்க. இதே விருச்சிகமா இருந்தா அதே மாதிரி கோப குணமுடைய பெண் தெய்வங்களை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம்ங்க. இப்ப விருச்சிகத்துக்கு எதை சொல்லலாம்ங்க, காளியம்மா, மாரியம்மா, சமயபுரம் மாரியம்மா விருச்சிகம் தாங்க. சமயபுரம் மாரியம்மா விருச்சிகம் தாங்க. மாரியம்மா, காளியம்மா, எல்லையம்மா, இப்படி எல்லா அம்மாக்களும் கொஞ்சம் வீரமுடைய அம்மா, துர்கை, வீரமுடைய பெண் தெய்வங்கள், கோபமுடைய பத்திரகாளி, இப்படிப்பட்ட கோபமுடைய பெண் தெய்வங்களை விருச்சிகத்துக்கு சொல்லணுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதாங்க. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க சொல்லலாமா? என்னங்க, துர்க்கை பிரதிங்கராவ் சொல்லலாமா? பேர் தாங்க அது. உங்க அளவுக்கு நமக்கு தெரியாதுங்க, அதனால துர்க்கை பிரத்திங்கிறா அது மாதிரிலாம் நீங்க சொல்லுங்க, சொல்றதுதான். சரபேஸ்வரர் அப்படின்னா மேசத்துக்கு எடுத்துக்கலாமுங்க, அது சரவீடுங்க, அதனால சரபேஸ்வரர். அதே பிரத்திங்கிற தேவினா நீங்க விருச்சிகத்துக்கு எடுத்துக்கலாமுங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்புறம் நீங்க கூட சொல்லுவீங்க மாசாணி அம்மனுங்க அப்படிம்பீங்க, அதை எடுத்துக்கலாமுங்க. அந்த மாதிரி அமைப்புக்கு சொல்றேனுங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு குருநாதர் எப்படி வருவாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லைங்களா? இப்ப குருவுக்கு பெண் வீடு எதுங்க? நான் 2 குரு வீடு சொன்னேன். குருவுக்கு பெண் வீடு, இப்ப நீங்க முதல்ல ஆண் பெண் வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மேசம் ஆண் வீடுங்க, ரிஷபம் பெண் வீடுங்க, மிதுனம் ஆண் வீடுங்க, கடகம் பெண் வீடுங்க, சிம்மம் ஆண் வீடுங்க, கன்னி அப்படின்னாவே அது கன்னினாவே பெண் தானே, கன்னி பெண் வீடு, துலாம் ஆண் வீடு, விருச்சிகம்
பெண் வீடு. தனுசு ஆண் வீடு. மகரம் மகரம் மகரந்தம் அது பெண் வீடு. கும்பம் அது ஆண் வீடு. பாருங்க, மகரம்னா மகரந்தம். மகரந்தம் அதுல கும்பத்துல இருக்கிற சதயம் தான் பூங்கொத்து. பூங்கொத்து இந்த ரெண்டையும் கனெக்டிவிட்டி ஆகுது பாருங்க. அவிட்ட நட்சத்திரம் அது பொன் வண்டு. இந்த மகரந்தத்து தேனையெல்லாம் சேர்த்து, பூவுல இருக்கிறதெல்லாம் சேர்த்து இந்த வண்டு கொண்டு போய் குடிக்குது, தேனை குடிக்குது, இனப்பெருக்கம் பூக்களுக்கு எல்லாம் பண்ணி விடுது. இப்படி கூட இருக்குது. அதனாலதான் சனிய ஆயுள் காரகன்னு வச்சாங்க. புரிஞ்சுதுங்களா? சோ சனியில மகர வீடு பெண் வீடு, கும்ப வீடு ஆண் வீடு. அப்புறம் பெண் வீடு மீன வீடு பெண் வீடு. இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஒரு குருவை கும்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க ஒரு குருவை கும்பிடணும் அல்லது ஒரு சித்தரை கும்பிடணும்னு நினைக்கிறீங்க. இப்ப மேச லக்னக்காரங்களுக்கு பொதுவா 9ஆம் இடம் தான் சித்தர். இதெல்லாங்க அப்போ ஒரு மேச லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடம் என்னவா இருக்குதுங்க? ஆண் வீடா இருக்கு. தனுசு ஆண் வீடு. அப்படின்னா ஆண் சித்தர்களை கும்பிடணும், ஆண் குருநாதர்களை கும்பிடணும். இவருக்கு வரக்கூடிய குருநாதர் ஆணா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஆண் குருநாதரா வருவார் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்ப பாருங்க, கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. கடகம் அதே குருவின் வீடு 9ஆம் வீடா வரும். எண்ணி பாருங்க, வரிசையா 12 கட்டத்தை நம்ம போட்டுக்கிட்டே அடிப்படை வகுப்புக்கு வரணுங்க. 12 கட்டம் பெரிய கட்டமா போட்டுக்கணும் ஒரு புக்குல. அப்படியே நீங்க மேசம் ரிஷபம் துலாம், மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்பம் மீனன் எழுதிக்கணும். அதன் அதிபதிகளை சொல்லியிருக்கிற அதை எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, கடகத்துக்கு 9ஆம் இடம் என்னங்க? மீனராசி. மீனராசி. இப்ப அது பெண் ராசி இல்லைங்களா? இப்ப ஒரு கடக லக்னக்காரங்க ஒரு சித்தரையோ ஒரு அல்லது ஒரு முனிவரையோ அல்லது ஒரு இதையோ கும்பிடணும்னா யார போய் கும்பிடணும்? பெண் சித்தர்களை கும்பிடணும் அப்படின்னு பொருளுங்க. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி அமைப்பு. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாக்குறதெல்லாம் தனி. ஆனா இயற்கையா உங்களுக்கு அமைச்ச அமைப்பு இந்த ஆண் பெண் வித்தியாசத்திற்காக அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு கடக லக்னக்காரங்களுக்கு பாருங்க, பெரும்பாலும் அம்மாவே அப்பாவை விட அம்மாவே குருநாதரா அமைவாங்க, அம்மாவே வழி நடத்துவாங்க, அம்மாவே எல்லாமா இருப்பாங்க. ஒரு கடக லக்னக்காரங்களுக்கு அம்மாவே எல்லாமுமா இருப்பாங்க. இல்ல சில பேர் அப்பா பாதி வெளில போயிடுவாரு, கடக லக்னத்துக்கு அம்மாவே இருந்து வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி கூட அமையுங்க. இப்ப நான் என் கடக லக்னம்ங்க, நான் எங்க அம்மாவை வழிபட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எங்க போறனாலும் டெய்லி போவோங்க. எங்க அம்மா தான் எனக்கு குருநாதர் மாதிரிங்க. முதல் எங்க அம்மாவை தான் நான் வணங்குவேங்க. அதே மாதிரி கடக லக்னம் ஐயா கலைஞருங்க, அவரும் முதல்ல அவங்க அம்மா அஞ்சுகத்தை தான்
சிலையா வச்சிருந்தார் இல்லைங்களா? அதானே வச்சிருந்தாரு. இதெல்லாம் நீங்க பார்க்கணுங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனுங்க. இப்ப இதே ஒரு மேசமா இருந்தா அப்பாவை நோக்கி போகுங்க. 9ஆம் இடம் அப்பாவை நோக்கி. குருநாதர்னா இப்படி ஒரு ஆண் பெண் இப்படி எடுக்கலாம். ஒரு பரிகாரத்துக்கு சொல்லும் போது ஆண் பெண் இப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆண் பெண்ல அப்புறம் ஆண் பெண் பிறப்பு இருக்குது பாத்தீங்களா? அதை சொல்றதுக்கும் இது பயன் தருங்க. அதே மாதிரி ரொம்ப பெண் கிரகங்களா ஒரு ஆணுக்கு இருந்தா ஆணினுடைய நடவடிக்கைகள்ல இப்போ ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் பெண் வீட்டுல இருக்குதுன்னா ஆண் கொஞ்சம் பெண்ணா இருக்க மாட்டாங்க. பெண் மாதிரி கொஞ்சம் நளினமா நடந்துக்குவாங்க. இதே ஒரு பெண் ஜாதகத்துல எல்லா கிரகம் ஆண் வீட்டுல இருந்ததுன்னா அப்படி நடந்துக்குவாங்க. அட்டிச்சு நவுத்தி விடுவாங்க. அட்டினாலும் விழுந்துரும் டபால், டப்புக்கு டபால் அப்படி அப்படி விழுந்துருங்க. சொல்றேனுங்க. இப்ப பாருங்க, நம்ம ஜெயலலிதா அம்மா ஜாதகத்துல மிதுன லக்னம்ங்க, சிம்மத்துல 2 கிரகம்ங்க, ஆண் வீடுங்க. அப்படி எழுதுங்க. சிம்மத்துல 2 கிரகம், அப்புறம் திருப்பி துலாத்துல கேதுங்க, சிம்மத்துல செவ்வாய் சந்திரனுங்க, துலாத்துல கேதுங்க, தனுசுல குருங்க, கும்பத்துல சூரியன் புதனுங்க, அப்புறம் மேசத்துல மீனம் பெண் வீடுங்க, அங்க சுக்கிரன் இருக்குதுங்க, அப்புறம் மேசத்துல ராகுங்க. இப்போ இந்த அம்மா ஜாதகத்துல நீங்க எல்லாம் பாருங்க, நவ கிரகங்கள்ல அதிகமா கிரகங்கள் ஆண் வீட்டுல இருக்குதா பெண் வீட்டுல இருக்கு? ஆண் வீட்டுல இருக்கு. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆண் வீட்டுல இருக்குதா பெண் வீட்டுல இருக்குதா? ஆண் வீட்டுல இருக்கு சார். நல்லா பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண் வீட்டுல இருக்குங்க. எல்லாரும் சொல்லுங்கய்யா. எல்லாம் சொல்லுங்கன்னா டக்குன்னு ஆமாங்கய்யா ஐயா ஆண் வீட்டுல தாங்க படுத்து விட்டுமா விளக்கு விளக்குன்னு விளக்கி பாத்திரத்தை கூட விளக்கி இருந்தா கூட நேரம் ஆண் வீட்டுலதான் அதிக கிரகங்கள் இருக்குங்கய்யா. இருக்குதா? அப்ப இந்த அம்மா ஆனா பெண்ணா? ஆனா ஏங்க நீங்க வேற ரொம்ப கொண்டு வந்து பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா என்னைய மாட்டி வர்றீங்க. அந்த அம்மாங்க, அந்த அம்மா பெண் தான். சகல சர்வ லட்சணமும் பொருந்திய பெண் அவங்க. அதுல மாற்றம் இல்ல. ஆனா எல்லா ஆண்களையும் என்ன பண்ணாங்க? கும்பிடுறான், குடி குனிட அப்படின்னு குனிய வச்சு அம்மா 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 அப்படி ஆக்குனாங்களா இல்லையா? சே எஸ் ஆர் நோ? ஆக்குனாங்களா அந்த கெப்பாசிட்டி, ஆளுமை திறம், ஆளுமை திறம் அப்படி இருக்கணும். சும்மா நானும் ஆம்பளை ஆம்பளை ஆம்பளைன்னு இந்த மாதிரி மீசையை முறுக்கி விட்டவங்க பூரா இப்படி இப்படி முறுக்கி விட்டுட்டு அங்க போனோன்னு அம்மா சார் அப்படி ஒரு பெண் இருந்தாங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தானே. நமக்கு அப்படி ஒரு பெண் இருந்தாங்க, ஆண்களை எல்லாம் கட்டி ஆண்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்துல ஒரு நல்ல ஒரு அந்த விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு
இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண் தன்மைனா என்ன, பெண் தன்மைனா என்ன அப்படின்னு புரியுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, ஆண் உடம்புல எல்லாம் ஆண் தாங்க, உடம்புல எல்லாம் பெண் தாங்க. அதுல அதுல ஜெண்டர் மாறுங்க. அது வந்து ஏதாவது கோடியில ஒண்ணு, லட்சத்துல ஒண்ணு அப்படி இருக்குங்க. எத்தனை பேருங்க வந்து மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை பேர் இருந்திருக்க போறாங்க? அவங்க இருந்தா ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறது பெருசு. நம்ம பல கோடி பேர் இருக்கோம். அதனால அப்படி எல்லாத்தையும் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கப்படாதுங்க. ஒரு ஒரு ஆணுக்கு எல்லாமே பெண் வீட்டுல இருக்கும். ஒரு ஆணுக்கு எல்லாமே பெண் வீட்டுல இருக்கும். ஆனாலும் அந்த நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரமா இருக்கும். அப்படி கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அதுக்காக ஒரு ஆணை வந்து பெண்ணுன்னு நம்ம கருத முடியும். அப்படி எடுத்துக்கப்படாது. ஒரு பெண்ணுக்கு எல்லாமே ஆண் வீட்டுல இருக்கும். அப்ப என்ன, அது ஆணுன்னு எடுத்துக்கப்படாது. அந்த தன்மை அந்த தன்மை தான். ஓங்கி விட்டா 1.5 டன் வெயிட் வந்துடும். போய் அப்புறம் ஏமா டீ போடனா கொஞ்சம் பார்த்தான் சொல்லணும். எல்லாமே ஆண் வீட்டுல இருந்ததுன்னா, ஐயா மேடம் இந்திரா காந்தி கூட ஆண்மை நிறைஞ்சவங்களா இருந்தாங்க. மேடம் ஐயா நான் நடத்திட்டு இருக்கிறேன், நீங்க இடையில அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் வேணும்னா உங்களை கூப்பிடுறேன், அப்ப நீங்க வந்து சொல்லு. சரிங்களா? மேடம் டீ போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லணும். ஏய் டீ போடு அப்படின்னு பாத்திரம் பறந்துட்டு வந்து அது சொல்ற மாதிரி அப்படி பொறுமையா மேடத்துக்கிட்ட கொஞ்சம் பணிவா பணிவா சொல்லணும். இதனால ஜோதிடம் மகா அற்புதம். இல்ல நான் வந்து பாவத்தை நடத்துறதுக்கு பதிலா இது ஏன் நடத்திட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கணும். என்னடா இது 10ஆம் பாவம் நடத்தணுமே, ஆனா ஐயா தெரியும். ஏன்னா நான் சொல்லும் போது உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு சிலது புரிய மாட்டேங்குது இல்லைங்களா? உங்களுக்கு சிலது வந்து புரிய மாட்டேங்குது, அடிப்படையில புரிய மாட்டேங்குது. அதனால இதெல்லாம் தான் இதுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுதுங்களா? அப்ப சரம் சிரம் உபயம்ங்கிறது ஆரம்பத்தில் நடத்தினேன் முதல் வகுப்புல. அந்த சரம் சிரம் உபயம்னா என்ன வீடுகள்னு பாத்துக்கிட்டு, மேசம்ங்கிறது சர வீடுங்க. மேசம் சரம். ரிஷபம் வந்து ஸ்திரமான வீடு, ஸ்திரம், ஓரிடத்துல நின்று இயங்குவது. மிதுனம் வந்து உபய வீடு, போயிட்டு போயிட்டு வரும். திடீர்னு இப்படி போகும், திடீர்னு இப்படி வரும். பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா? பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காதுங்க. திருவாதிரைங்கிற பாம்பு அங்க இருக்குதா இல்லையா? இருக்காது. திருவாதிரைங்கிற பாம்பு அங்க இருக்குதா இல்லையா? ஐயோ மிதுன ராசிக்காரங்களை பாம்புன்னு சொல்லிட்டீங்களே அப்படி நினைச்சுக்காதீங்க. மிதுனத்துல திருவாதிரைங்கிற ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கு. அதனால அது என்னது, பாம்பு மாதிரி டபக்குன்னு இப்படிங்க டபக்குன்னு அப்படிங்க. மிதுனம் சரம் ஸ்திரம் உபயம். மறுபடியும் சரம் கடகம், சரம் மறுபடியும் ஸ்திரம் சிம்மம், சிம்மம் மறுபடியும் உபயம் கன்னி. உங்க வீட்டுல ஒரு கன்னி பெண் இருந்தா எப்படி இருப்பாங்க? சடார் குடார் இந்த பக்கம் போக அந்த பக்கம் வர, இப்படி போக அப்படி வர, தடார் குடார் ஓடி ஒடியாண்டு. சின்ன பிள்ளைங்க தான் நல்லா வேலை செய்யும். ஒரு கன்னி பெண்கள் இருந்து கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் வீட்டுல அந்த வேலையை பூரா எடுத்து கட்டிட்டு செய்வாங்களா மாட்டாங்க? கன்னி பெண்கள் கன்னி பையன் அவங்க தானே வேலையெல்லாம் செய்வாங்க. நம்ம வயசான நம்மளாம் செய்ய முடியும். டேய் இதை எடுத்துட்டு வாடா, டே அதை எடுத்துட்டு வாடா, டேய் எட்டால் வேலையை சிட்டால் செய்வான். என்ன சொன்னாங்க? எட்டால் வேலையை ஒரு சிட்டால் செய்வான். அது மாதிரி கன்னினாவே அது வந்து உபயம், போயிட்டு வருது. சிரம்னா சிங்கம் ஒரே இடத்துல நின்று அட்டிக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு. சரம்னா கடகம், அது ஓடிக்கிட்டே இருக்கிற நதி. கடகம்னா நதி, ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். சிம்மம்னா மலை, நின்ற இடத்திலேயே அடிக்கிறது.
சிம்மம்னா மலை, மேசம்னா குன்று, சிம்மம்னா மலை. இது பாருங்க நின்ற இடத்திலேயே அடிக்கிறது. கன்னிங்கிறது கன்னி சொல்லிட்டு. சரி, இப்ப துலாம். துலாம்னா சரம், ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல நிக்காது. துலாம் ஓடிக்கொண்டே இருப்பது. துலாம்னா என்னது? தராசுன்னு லட்சணையை வச்சிருக்கிறான். வெறும் தராசை வச்சா இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு எடையை வைக்கணும், அப்பதான் நிக்கி. சும்மா வெறும் தராசை வச்சா ஒரே ஈக்குவலா நிக்காது. இப்படிங்க அந்த காத்துக்கு ஆடிக்கிட்டே கிடக்கு. அப்ப அது துலாம். அப்புறம் விருச்சிகம், அது ஸ்திரம். அது என்னது? குளம் கொட்டை, குளம் குட்டை, ஏரி ஒரே இடத்துல இருக்கிறது. குளம் குட்டை ஏரி கிணறு, அது விருச்சிகம். குளம் குட்டை ஏரி கிணறு ஒரே இடத்துல தேக்கமான நீர், இதெல்லாம் விருச்சிகம். இது என்னது? ஸ்திரம். அப்புறம் உபயம், தனுசு. தனுசு, தனுசுனுடைய யார்? குரு செல்வம். எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்லிட்டாங்களா? யாராவது பாடத்தை மதிக்காம பேசிட்டு இருந்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள விட மாட்டோம். புரிஞ்சுதா? கிளாஸ்ங்கிற மரியாதையோட இருக்கும். இலவசமா உங்களுக்கு வெட்டியா நடத்துறதுக்கு எனக்கு நான் ஒன்னும் இந்த ஆள் கிடையாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு 5000 ரூபாய் வாங்கக்கூடியவன் நான். புரிஞ்சுதா? உங்களுக்கு சும்மா வந்து சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. என்னுடைய ஆசை, என்னுடைய ஆவல், சென்னிமலையாண்டவனுடைய கருணை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா டப்புக்குன்னு தூக்கி வெளியே போட்டு பாக்குறதுக்கு இப்படி இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க. பட்டையும் கொட்டையும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சாதுவானவர் நினைச்சுக்கிட்டீங்களா? என் மாணவர்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளு. கட்டிச்சு விட்டுருவேன். இங்க வந்தா அமைதியா இருக்கணும். சும்மா அசிங்கமா நடந்துக்கிறது, இடையில பேசுறது, அதை பண்றது இது பண்றதுதான் வராத. வர வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. பாடம் நடத்திட்டு இருக்கிற இடையில எவங்கிட்டே பேசிட்டு இருக்கிறது, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தப்புங்க. இது குரு நிந்தனை. சரி, இப்ப தனுசு. தனுசுங்கிறது என்னது? அது உபயம். இப்ப அது குதிரையை சொல்லி இருக்கிறான். குதிரை இல்லைங்களா? தனுசுனா குதிரை, வில்லுனா வில்லு, வில்லு அம்பு, குதிரை வில்லு அம்பு. இப்ப குதிரை ஒரு பக்கமா போயிட்டு இருக்குது, போகுது திரும்பி வருது, போகுது திரும்பி வருது, ஒரு இடத்துக்கு போகுது மறுபடியும் திரும்பி ஓடியாருது இல்லைங்களா? இங்க அம்பு விடுறான், திரும்பி இந்த பக்கம் அம்பு விடுறான், இப்படி ஏதோ ஒன்று போயிட்டு தானே இருக்கிறான். அதைத்தான் வந்து என்ன சொல்றான்? உபயம்ங்கிறான். திரும்பி மகரம், சரம். இந்த மகரம் தான் சேருங்க. அதாவது கடல் அப்புறம் நம்மளுடைய படுகை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற சேற்று நிலம் மாதிரி. அதாவது நம்மளுடைய ஆறும் கடலும் கலக்கிற இடம், பேக் வாட்டர். உங்களுக்கு சொல்லணும்னா பேக் வாட்டர் இருக்கு பாருங்க. பேக் வாட்டர், சேற்று நிலம், பேக் வாட்டர், இதெல்லாம் மகரம். அது என்னது? அது சரம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி அமைப்பு. மகரம்னா முதலைங்கிறான். முதலை நீந்திக்கிட்டே கிடக்குது, அப்படி போகுது. அதுக்கப்புறம் ஸ்திரம்ங்க, கும்பம். கும்பம் வந்து ஸ்திரமான ராசிங்க. இப்ப ஒரு கும்பம்னா குடம்ங்கிறான். குடத்தை என்ன பண்றோம்ங்க? இப்ப நேரா கொண்டு போய் கும்பாபிஷேகத்துக்கு மேல கும்ப கலசத்தை வைக்கிறீங்க. அது அப்ப ஏதாவது மாறுதுங்களா? அப்படியே ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்குதுங்களா? நிக்குதுங்களா இல்ல ஓடி போயிருதுங்களா? ஏன் நண்பர்களே, இப்ப நீங்க திறக்கலாம் வாய.
ஒரே இடத்துல இருக்குங்க. கும்பம் எப்படி இருக்குது? கோபுரத்துக்கு மேல கும்பத்தை வைக்கிறோம், அது அப்படியே ஸ்திரம்னா நின்னுகிட்டே இருக்குது. அது காற்று மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் அல்லது வெறிய அனல் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் என்னவா இருந்தாலும் அந்த இது அப்படியே ஸ்திரமா நிக்குது. அதுதான் கும்பம்ங்க. அப்புறம் மீனம்ங்க. இந்த மீனம்ங்கிறது என்ன தெரியுங்களா? உபயம்ங்க. இந்த மீனம் தான் கடலுங்க. இந்த மீனம் தான் கடல். கடல் அலை என்ன பண்ணுதுங்க? வருது திரும்ப போகுது, வருது திரும்ப போகுது, வருது திரும்ப போகுது. இதுதாங்க இந்த 12 ராசிங்க. ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதி என்னன்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சர சிர உபயம் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க. இந்த மீன ராசிக்கார ஒரு இடத்துல இருக்க மாட்டானுங்க, ஓடிக்கிட்டே கிடப்பான் இங்கேயே அங்கேயும். மீன இலக்கணக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு மீனாட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும். ரெட்டை மீன் தனி கனி போட்டான்னு வச்சுக்க மீன இலக்கணம் மீன ராசி திருத்து சீக்கிரமா முடியாது. ஏன்னா இப்படி போவான், இப்படி வந்துகிட்டு இருப்பான். நீ மீன ராசி மீன இலக்கணம் மட்டும் பாருங்க, தண்ணி போட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா அது நீர் வீடுங்க. சரிங்க, இதை இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இப்படி பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இதுல இந்த மேசம்ங்கிறதுங்க நெருப்பு வீடுங்க. அதை எழுதிக்கோங்க, நெருப்பு. மேசம்னா நெருப்பு. இப்ப நான் என்ன சொன்னேன்? அது சரராசின்னு சொன்னா, சர வீடுன்னு சொன்னா, அப்போ இது எப்படின்னா சரம்னா ஓடிக்கிட்டே இருக்கிற நெருப்பு. ஓடிக்கிட்டே இருக்கிற நெருப்பு எது? ஓட்டமா ஓடிக்கிட்டே இருக்கிற நெருப்பு காட்டுத்தீ. காட்டுத்தீ. அந்த காலத்து ரயில் இன்ஜின்ல நிலக்கரி போட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எஸ் ஆர் நோ? எஸ் சார். உண்டா இல்லையா? உண்டுங்க. இப்போ ஒருத்தர் தள்ளு வண்டியில அந்த அரிக்கான் விளக்கு வச்சுக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அது ஓடிக்கிட்டே இருக்கிற நெருப்பு. ஒரு தள்ளு வண்டியில் இப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அம்மா பொறி விக்குது, அம்மா கடலை விக்குது, வாமா வாமா வாமாங்கிறார். கீழே அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், மேல லைட் இருக்கும். அந்த அடுப்பை தள்ளிக்கிட்டே போவார். வேர்க்கல்ல நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல விற்கிறாங்கல்ல, அப்படியே தள்ளிக்கிட்டே போவார். இதெல்லாம் என்னது? ஓடிக்கொண்டிருக்கிற நெருப்பு. நீங்க பஸ் நெருப்பு தான், அது என்னது போகுது? டீசல்ல தான் போகுது. நீங்க போற 2 வீலரு அது நெருப்பு தான், ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்புறம் என்னது? கரண்ட். கரண்ட் என்னது? எந்நேரம் போய்கிட்டே இருக்கு லைன்ல. உண்டா இல்லையா? ஒரு நிமிஷம் கரண்ட்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கரண்ட் ஒயர் வந்து மேசம் தான். மேசத்தை தான் கரண்ட்டுங்கிறான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அப்படின்னா மேச ராசிக்காரன் எப்படிப்பட்டவன்? மேச லக்னக்காரன் எப்படிப்பட்டவன்? 10 மணி நேரம் வேலை செய்யணும்னாலும் செய்வான்னு அர்த்தம். ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்யா அப்படின்னா செய்வான். மேச லக்னம் மேச ராசி அது இருந்ததுன்னா ஒரே மாதிரி வேலையை கொடுத்தா செஞ்சுக்கிட்டே இருப்பான். செய்டா 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 செய்டா, 8 மணி நேரம்டா, இன்னும் 2 மணி நேரம்டா, செய்டா 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 செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இது நெருப்பு அப்படின்னு பொருள். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பேருன்னா 2வது ராசி ஸ்திரம். அப்ப ஸ்திர ராசியில அது வந்து என்னன்னா நிலவீடு. முதல் ராசி மேசம், அது நெருப்பு. 2வது ராசி ரிஷபம், அது நிலம். நிலத்தை என்ன சொன்னானு? நிலத்தை என்ன சொன்னேன்? ரிஷபத்தை என்ன சொன்னேன்? சரமா ஸ்திரமா உபயமா? ஸ்திரம். ஸ்திரம். அப்ப நிலம் ஒரே ஸ்திரமா இருக்குதா?
ஆமாங்க. இருக்குதா இல்ல எங்கேயாவது ஓடி போயிருதா? நிலத்தை யாராவது தூக்கிட்டு தள்ளக்கல்ல முடியுமா? நிலத்தை தள்ளுவீங்களா நீங்க? தள்ள முடியாதுங்க. இல்ல சார், ஒரே முடியாதுங்க, இடத்துல முடியாதுங்க. நிலையா நிலத்தை ஸ்திரமா ஏதாவது இருக்கும். அசைக்க முடியுமா? நம்ம முன்னோர்களுக்கு தான் கை தட்டணும், இல்லைன்னா நம்ம சொன்னவங்களுக்காவது கை தட்டணும். ரெண்டுமே உங்களுக்கு இல்லையா இருக்குது? அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேட்டுதான் வாங்கணும் மாதிரி தெரியும். அது பாருங்க ஸ்திரம், அது நிலம். அப்புறம் பாருங்க, அப்புறம் உபயம். உபயம் அது வந்து 3வது மிதுன வீடுங்க. அதுக்கு என்ன வச்சுட்டாங்கன்னா காற்றுன்னு வச்சுட்டாங்க. சார் காத்து, அவங்க அந்த காத்து சொன்னாங்களா இல்ல மூச்சு இழுத்து இழுத்து விடுறீங்களே, போயிட்டு போயிட்டு வருது. திடீர்னு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த மூச்சு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, போயிட்டு போயிட்டு வர்ற காத்து. 3ஆம் வீடு, 3ஆம் வீடு மிதுனம், உபயம், அது காற்று, காற்று வீடு. இங்கதான் இசை இதெல்லாம் வர்றது. இந்த காற்று வீட்டுலதான் காற்று, காற்றுனாலதானே இசை வருது. சார் நீங்க வந்து புல்லாங்குழல் வாசிக்கணும்னா என்ன வேணும்? காத்து வேணுமா இல்லையா? வேணுமா வேணாமா? வேணுங்க. வேணுமா வேணாமா? வேண்டும் ஐயா. ஐயா காற்று வேணுங்க, வேணுங்க. புல்லாங்குழல்ல எத்தனை ஓட்டை இருக்குது? வேணும் ஐயா. புல்லாங்குழல்ல எத்தனை ஓட்டை இருக்குது? ஆ? எத்தனை ஓட்டை? புல்லாகும். 7 ஸ்வரம், 7 ஓட்டம் 7 ஓட்டை இருக்குதா? இருக்கு ஐயா. 7 ஓட்டை இருக்குதா? இருக்குங்கய்யா. 7 நண்பர்களே, சுரங்கள் சரிகம பசங்க. அட இருங்கப்பா. புல்லாங்குழல்ல 7 ஓட்டை இருக்குது. அது காற்று வீடு, மிதுன வீடு. அதுல இருக்கிற புனர்பூசம் தான் என்னது? மூங்கில். மூங்கில்ல தான் 7 ஓட்டையை போட்டா புல்லாங்குழல் ஆகுது. அந்த புல்லாங்குழல் தான் 3ஆம் வீடு காற்று. வாசிச்சா வெறும் காத்து தாங்க வருது அப்படின்னு இல்லாம அப்படியே புனித நாதமா வருதுங்கோ. பாருங்க, அது மட்டும் காரணம் இல்லைங்க, நட்சத்திரம் உங்களுக்கு நடத்தலைங்க. இப்ப நட்சத்திரத்துல பாருங்க, 7வது நட்சத்திரம் புனர்பூசம்ங்க. அஸ்வினி முதல் நட்சத்திரம், பரணி 2வது நட்சத்திரம், கிருத்திகை 3வது நட்சத்திரம், ரோகிணி 4வது நட்சத்திரம், மிருகசீசம் 5வது நட்சத்திரம், திருவாதிரை 6வது நட்சத்திரம், புனர்பூசம் 7வது நட்சத்திரம். 7 ஓட்டைங்க. எப்படிங்க? அருமைங்கய்யா. ஐயா சூப்பர் ஐயா, அருமையான விளக்கம். மிக சிறப்புங்க ஐயா. குருநாதருக்கு வாழ்த்துக்கள். ஜோதிடம் மகா அற்புதம்ங்க. அப்படியெல்லாம் இந்த மாதிரி நீங்க ஜோதிடத்தை அப்படியே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜோதிடமாவே வாழ்ந்துடலாம். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஜோதிடமாவே பாப்பா நல்லா இருக்காங்களா சார்? அந்த குரு செல்வத்தை விளக்கிருங்க சார். நல்லா இருக்கேங்க சார். நல்லா அந்த இருக்கேன். குரு செல்வத்தை ஐயா அட்மினியா அவர் தூக்கி அவர் வெளியே அவுட்ல நிக்க வச்சு இங்க உட்காந்துக்கிட்டு இப்பதான் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நல்லா பாருங்க நண்பர்களே, நட்சத்திரங்களில் 7வது நட்சத்திரம் புனர்பூசம். 7வது நட்சத்திரம் புனர்பூசம். 7 ஓட்டம் மூங்கில்ல போட்டா அது புல்லாங்குழல். அதுதான் காற்று வீடு. அதுதான் மிதுனம். அந்த மிதுனத்துல காற்ற இசைக்க இசைக்க அங்க ஆணும் பெண்ணும் மயங்கி காதல் ராகம், காதல் ஓவியம், காணும் காவியம், தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் காவியம்
எங்கும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். ஐயா சூப்பர் ஐயா, நல்லா பாடுறீங்க. இதேதான், இதுதான் அந்த மிதுனம். அப்ப மிதுனம் தான் அந்த அந்த விஷயங்களை கொடுக்கிறது நமக்கு. அந்த நாதத்தை மிதுனத்தினுடைய அறிவு இல்லாம மிதுனத்துக்கு தான் அந்த வாய்ப்புகளை அது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜோதிடத்துல இப்படித்தான் இல்லைங்க. ஜோதிடம் ஒரு அற்புதமானதுங்க. அப்ப அது காற்று வீடுங்க, அதெல்லாம் அந்த இசையெல்லாம் வருது. சரிங்க. அதுக்கடுத்து பாருங்க, அதுதான் ரிசீவர் பாயிண்ட். காற்றுல தான் நாம என்ன சொல்றோம், பிரபஞ்சத்திலிருந்து இறங்குதியா அப்படிங்கிறோம்ல. ஜோதிடர்களுக்குலாம் இப்ப ஒரு வார்த்தை, பிரபஞ்சத்திலிருந்து அப்படி மேல இருந்து அப்படி கீழே வர்ற அப்படி இறங்குதியா அப்படிங்கிறோம்ல. அந்த பிரபஞ்சம் பேராற்றல் காற்றுல இருந்து ஆகாயத்துல தான் வரணுங்க. அதுதான் அந்த மிதனம்ங்க. அதனாலதான் மிதுன லக்னக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க, துலா லக்னக்காரங்க, கும்ப லக்னக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க எல்லாம் பெரும்பாலும் சிறந்த ஜோதிடரா இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி. பாட்டு பாடினாலும் இவங்களுக்கு இந்த மிதுனம் கும்பம், மிதுனம் கும்பம் துலாத்துக்கு பாட்டுலாம் நல்லா வருங்க. அதாவது ட்ரை பண்ணுனா எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி வேணும்லங்க. சும்மா புல்லாங்குழல மட்டும் வச்சுக்கிட்டு ஊதாமையே இருந்த அந்த புல்லாங்குழல் வேஸ்டா போயிருக்குங்க. அதனால ஒரு ட்ரை வேணுங்க. அது ட்ரை பண்ணா நடக்குங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க 4ஆம் இடம்ங்க. 4ஆம் இடம் கடகம்ங்க. கடக வீட்டை என்ன வச்சுட்டான் தெரியுங்களா? நீர் வீடுன்னு வச்சுட்டானுங்க. 4ஆம் வீடு கடகம்ங்க, அது நீர் வீடுன்னு வச்சுட்டான். ஏன்னா கடகம் என்ன வீடு? ஆறு. ஓடுற ஆறா? அப்ப ஆறுனா நீர் தானே, நீர் வீடுன்னு வச்சுட்டான். பாருங்க, நெருப்பு, நிலம், காற்று, நீரு. அப்ப நீரு சரவீடு கடகம், ஓடுற நீரு, ஓடிக்கொண்டிருக்கிற நீரு. நைல் நதியும் நம்மளுடைய கடகம் தானுங்க, காவேரியும் நம்ம கடகம் தாங்க, கிருஷ்ணாவும் நம்ம கடகம் தாங்க, கோதாவரி கோதாவரி அதுவும் கடகம் தாங்க, கங்கையும் கடகம் தாங்க. இதெல்லாம் கடகம் தானுங்க. ஆனா கங்கையில மட்டும் ஒரு மாற்று இருக்குதுங்க. கங்கையில மட்டும் ஒரு மாற்று இருக்குதுங்க. மகரத்துக்கு கங்கை வருங்க. அது ஏனுங்க? அது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம்ங்க, அப்புறம் பார்க்கலாம். அப்ப 4ஆம் இடம். அப்ப முதல்ல நெருப்பு, அப்புறம் நிலம், அப்புறம் காற்று, அப்புறம் நீர், கடகம் வரைக்கும். மறுபடியும் அதே தானுங்க. இது பாருங்க, நெருப்பு, சிம்மம், நெருப்பு. இது என்னது? ஸ்திர நெருப்பு, நின்று எரியக்கூடிய எரிமலை, சபால்னு மேல வருது. பெரிய ஃபர்னஸ், அடுப்பு, அடுப்பு நின்று எரியக்கூடிய தக்க தக்க தக்கன்னு நின்று எரியுது பாருங்க. அந்த நெருப்பு இந்த சிம்மம் தானுங்க. ஒரே இடத்தில் நின்று எரியக்கூடிய நெருப்பு, ஒரே இடத்துல நின்று எரியக்கூடிய நெருப்பு, அது சிம்மம்ங்க. அது ஒரு நெருப்பு வீடு. அதுக்கு அடுத்துங்க நில வீடுங்க, கன்னிங்க. சார் இப்பதான் கன்னினா பெண்ணு, நீங்க இப்படி போயிட்டு வரும் நீங்க என்ன சார்? இப்ப இங்க கன்னியில நிலம் வந்துருச்சே சார்.
கன்னியில நிலம் வந்துருச்சு சார். ஆமா சார், கன்னி நிலம்தான் சார். கன்னி நிலம்தான் சார். அதுல விதைச்சா தான் சார் விதை நெல்லா மாறும். கன்னியில விதைக்கலினா விதை நெல்லா மாறுமா சார்? சொல்லுங்க சார், இல்லைங்களா? அதனால அது கன்னி, அது நில வீடு. அதுக்கப்புறம் பாருங்க காற்று வீடுங்கோ. துலாம், துலாம் பாருங்க காற்று வீடு. அப்ப கால புருஷனுக்கு இது எத்தனாம் வீடுங்க? கால புருஷனான மேசத்துக்கு துலாம் எத்தனாவது வீடுங்க? ஏழாவது வீடு ஐயா. ஏழாவது வீடு ஐயா. ஏழாம் வீடு. இப்ப ஏழாவது வீடு. 7 ஸ்வரம் வருதுங்களா? கரெக்டா வருது ஐயா. கரெக்டா வருது ஐயா. வருதுங்களா? வருதுங்களா? அப்புறம் 7ஆம் வீடு தாங்க மனைவி வீடுங்க. என்ன நேரம் தோணான்னு பேசிக்கிட்டே இருக்காயா, முடியலையா நம்மனால அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த வீடு தானுங்க இந்த துலாம் வீடுங்க. ஐயோ, வேலைய விட்டு போன காது புளிச்சு போயிருது. என் நேரம் பேசிக்கிட்டே இருக்க, விடுறாளா நம்மளைய? வாய திறந்தா விட மாட்டேங்கிறா சார். ஏன்னா பொம்பளைங்க காலையில இருந்து வீட்லயே இருப்பாங்க. அவங்க எல்லா வேலையும், பெண்கள் இல்லைன்னா உலகமே இயங்காதுங்க. அவங்க எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சு எல்லாம் இவன் அப்பதான் வருவான். வந்து போட்டு இடத்து கழுவி போட்டு மூஞ்சி கழுவிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து உட்காந்து, என்ன சாப்பிட்றீங்க? அது ஒண்ணுமா, சரி இதை தோசை கீசி கொண்டு வச்சாங்கன்னு அப்படியே உட்காந்து அவங்க கதையெல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு, பெண்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நடந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கணும். இவன் கேட்கறதுக்குள்ளார ஐயோ சாமி முடியலடா அப்பா. எவன் ஒருத்தன் பொறுமையா கேட்கிறானோ அவன்லாம் திருமண வாழ்க்கையில 50 வருஷம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் வரைக்கும் தாங்குவானுங்க. எவன் ஒருத்தனுக்கு பொறுமை இல்லையோ அவனெல்லாம் அன்பிட்டுங்க, சீக்கிரமா கலந்து போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதுக்கு கம்முன்னு வச்சுக்கணும், சரி ரைட்டு அப்படின்னு. ஏன்னா தராசு வீடு பாருங்க, தியானம் அப்படியே கரெக்டா பண்ணும். அப்படியே நெண்டுக்கு நடுவுல அப்படியே சமநிலை நம்மளை கொண்டு வரணும். அப்படியே இந்த பக்கம் அம்மாங்கிற தராசுங்க தட்டு, இந்த பக்கம் பொண்டாட்டிங்கிற தட்டுங்க. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற கம்பி யாருங்க? நீங்க தானுங்க. புரிஞ்சுதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அது காற்று வீடு. அது என்ன காற்று? அப்ப அது உபய காற்று, போயிட்டு போயிட்டு வரும். இது சரம், சரத்துல இருக்கிற காற்று, ஓடிக்கிட்டே இருக்கிற காற்று, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காத்து அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப இதுதான் இந்த ஆதாயத்தினுடைய இந்த காத்து, ஓடிக்கிட்டே இருக்கிற காத்து. இதெல்லாம் இந்த இதைத்தான் சொல்லுங்க. அதுக்கடுத்து விருச்சிகம்ங்க. அது அது வந்து நீர் வீடுங்க. இது வந்து காற்று, அது நீர். நான் ஏற்கனவே விருச்சிகத்தை என்ன சொன்னேன்? குளம், குட்டை, கிணறுன்னு சொன்னனுங்களா? ஸ்திரமான நீர், நீர் வீடு. ஸ்திரமா இருக்கிற நீர், ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற நீருக்கு பேரு விருச்சிகம் அப்படின்னு பொருளுங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல தேங்கினா தானுங்க கொசு வரும், அப்புறம் பூச்சி வரும், அப்புறம் புழு வரும், அப்புறம் தேள் வரும், அப்புறம் பாம்பு வரும். இதெல்லாம் எங்க இருந்து வருதுங்க? விருச்சிகத்துல இருந்துதான் வருது. புரிஞ்சுதுங்களா? விருச்சிகம் தான் தொற்று நோய்க்கான இடம்ங்க. ஒருவருடைய கஷ்டங்களை, பிரச்சனைகளை, கர்மாக்களை விருச்சிகமும் மகரமும் தான் சொல்லுது. ஆமாங்க. விருச்சிகம் என்ன பாவமோ அதுல பிரச்சனை தவறு பண்ணக்கூடாது. மகரம் என்ன பாவமோ அதுல கர்மா இருக்குது, கர்மா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க லக்கணத்துக்கு என்ன பாவம். அடுத்து பாருங்க தனுசுங்க. தனுசு உபய வீடுன்னு சொன்னாங்க. இது நெருப்பு வீடுங்க. நெருப்பு வீடு, போயிட்டு போயிட்டு வர நெருப்பு.
போயிட்டு போயிட்டு வரக்கூடிய நெருப்பு. இப்போ போயிட்டு போயிட்டு வரக்கூடிய நெருப்பு என்னங்க அந்த காலத்துல? இப்ப என்ன பண்ணாங்க, கப்பல்லாம் அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்களா, அதுக்கு என்ன வச்சாங்க, ஒரு கலங்கரை விளக்கம்னு வச்சாங்க. அந்த நெருப்பு என்னாச்சு, இப்படி சுத்துச்சு, இப்படி போகும் இப்படி வந்துடும், இப்படி போகும் இப்படி வந்துடும். இந்த மாதிரி ரவுண்டிங் நெருப்புங்க. எப்பா சாமியெல்லாம் உங்களுக்கெல்லாம் உதாரணத்தை சொல்றதுக்குள்ள நம்ம ஒரு வழியா மாட்டு இருக்குது. இதெல்லாம் எங்க போய் தான் இந்த உதாரணத்துக்கு பிடிக்குது? எதை இறைவன் மேல இருந்து கம்முன்னு பிரபஞ்சத்துல இருந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, அது நில வீடுங்க. எதுங்க? மகரம்ங்க. மகரம் நிலம்ங்க. அந்த கடற்கரை ஓரமா இருக்கிற நிலம். அதத்தான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா சலவை செய்யும் இடம். அப்ப சலவை செய்யற இடம் ஆத்தோரத்துல சலவை செய்யறவங்க வந்து சலவை செய்வாங்க இல்லைங்களா? இப்போ வாசர்மேன் பெட் அப்படின்னா அது ஆத்தோரம் கடலோரம் அந்த ஓரமா நீர்நிலை ஓரமா இருக்கிறவங்க ஈஸியா அந்த துணியை துவைச்சு பண்றதுக்கு, உலர்த்துறதுக்கு, காய போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருந்தது இல்லைங்க. அந்த இடத்த தான் அதை என்ன சொல்றான், நிலம்ங்கிறானுங்க. இது சர நிலம்ங்க. சர நிலம். சரம்னா ஓடிக்கிட்டே இருக்கிற நிலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிலம் வந்து ஒரு நிலை இல்லாம கொஞ்சம் தண்ணி சூழ்ற நிலம், தண்ணி வந்து தேங்குற நிலம், அப்படிப்பட்ட நிலங்களை சேர் உள்ள நிலத்தை சரநிலம் அப்படின்னு, சரராசி. அதுக்கடுத்து கும்பம்ங்க. இது வந்து காற்று வீடுங்க. ஒரே ஸ்திரமா இருக்கிற காற்று. ஸ்திரமா அப்படி காற்ற ஒரு பலூன்ல அடிச்சா கப்புனா அதே இடத்துல நிக்கி உண்டா இல்லைங்களா? பலூன்ல ஊதி கட்டிட்டோம்னா காத்து எங்கேயாவது போகுமா? அப்படியே ஒரே இடத்துல அப்படி நிக்கி. இப்ப தியானம் பண்றீங்க, மூச்சையில இல்ல இல்ல அப்படியே இழுத்து இழுத்து நிப்பாடுறீங்கல்ல, இதுதான் கும்பம்ங்க. ஒரே இடத்துல நின்னு செயல்படுற காத்து. ஒரே இடத்துல நின்னு சுத்தி அப்படி மேல தூக்கி அடிக்குது பாருங்க, சூறாவளி. ஒரே இடத்துல அப்படி சுத்தம். கடல்ல ஒரு இடத்துல சுத்தி அப்படி மேல தூக்கி அடிக்கும். அந்த காத்து தானுங்க இந்த கும்ப காற்றுங்க. ஆமாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க மீனம்ங்க. இது நீர் வீடு தானுங்க. முன்னாடியே சொன்னேன் இது கடல்னு. இது என்னங்க, அந்த கடலால போயிட்டு போயிட்டு வருதுங்களா, உபய நீர். போயிட்டு போயிட்டு வரக்கூடிய நீர் உபயம். அப்போ நீர் வீடு. இத புரிஞ்சுக்கணுங்க. நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படியே திரும்ப திரும்ப வருங்க. மேசத்துல இருந்து எண்ணீங்கன்னா மேச நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். திரும்ப மறுபடியும் சிம்மம் நெருப்பு, கன்னி நிலம், துலாம் காற்று, விருச்சிகம் நீர். மறுபடியும் திரும்ப தனுசு நெருப்பு, மகரம் நிலம், கும்பம் காற்று. மறுபடியும் நீர் வந்து மீனம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படி 4 நாளா பிரிச்சாங்க. சரிங்களா? இத நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப போர் அடிக்குதுங்களா? போர் அடிக்குதா? இல்ல ஐயா, நான் பாட்டுக்கு புரியுது ஐயா. இல்ல போர் அடிக்குதுன்னா உடனே பாவத்தை போய் நடத்திடலாம், உடனே ஒரு உதாரணத்தை போட்டுடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? ஆர்வமா இருக்கிற ஐயா. அடிப்படை தெரிஞ்சாதாங்க நீங்க சொல்றது புரியும். சில பேர் சொல்றாங்க ஒரு நட்சத்திரங்களை 4 பாதம் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னு பிரிச்சிருக்கிறாங்க. 4 பாதம் எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இப்படித்தான் பிரிச்சாங்க. நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு பிரிச்சாங்க.
அதனால 4 நாளா பிரிச்சாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு 4 பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன தெரியுங்களா? மறுபடியும் இன்னொன்னு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த தர்மத்தினுடைய முதல் ராசி மேசம். தர்மம்னா உடனே தர்ம பிரபுன்னு நினைச்சுக்காதீங்க, அது இல்லைங்க. கொஞ்சமா தர்ம பிரகாரம் நடக்கிறவரான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அது வச்சுக்கலாமுங்க. ஆனா தர்மம்னா எந்நேரம் வேலை செய்யறது, வேலையில நட்பண்போட செய்யறது, சீக்கிரமா வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கிறது. அந்த மாதிரி வேலையில வெள்ளக்காரன் மாதிரி இருக்கிறது தான் தர்மம்ங்க. அப்புறம் தர்மம் பண்றது, யாராவது கேட்டா இந்தான்னு கொடுக்கறது. அதுக்காக பெரிய தர்மவான்லாம் மேசம், சிம்மம், தனுசு தான் மிகப்பெரிய தர்மவான், மற்றவங்களாம் இல்லைன்னு இல்லைங்க. அதை விட தர்மவான்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இது தர்ம ராசிங்க. கொஞ்சமாவது ஒரு நியாய தர்மம் எதிர்பார்க்கக்கூடியது இந்த மேசம்ங்க. ஒரு கோபப்பட்டா கூட ஒரு தர்மமா அதுல ஒரு 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 விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு மேச லக்னக்காரங்க, மேச ராசிக்காரங்க. இங்க எத்தனை பேர் மேச லக்னம், மேச ராசிங்க? நீங்க எல்லாம் கோபப்பட்டா அதுல ஒரு தர்மம் நியாயம் இருந்தா தான் நாங்க கோபப்படுவோங்க. சும்மாலாம் கோபப்பட மாட்டோங்க. ஒரு நியாயம் இருக்குங்க, ஒரு தர்மம் இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களா? ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பா நான் மேஷராசி அப்படிதான். எஸ் ஆர் நோ? எஸ் ஐயா. Yes, அதே sir. மாதிரி உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டீங்களா? ஆமாங்கய்யா. எஸ் எஸ் ஐயா. ஆர் நோ? எஸ் சார். அப்போ நம்முடைய தர்ம பணிகளை தர்மமான முறையில, சரியான முறையில, தர்மம்னா சரியான முறையில என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி நாங்க அரசாங்க வேலைக்கு போனாலும் அந்த வேலையை செய்வோம், தனியார் வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிறதும் இந்த மேசத்தினுடைய தன்மைங்க. அதனால தர்மம், தர்ம ராசி மேசம். அதுக்கடுத்து தான் நம்ம ராசி வரப்போகுதுங்க. உடனே ஏன் ராசின்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லோரும் எதிர்பார்க்கிற ராசி ரிஷப ராசிங்க. அதுதான் பணம்ங்க. ரிஷபம் பணம், தர்மம், அதுக்கடுத்து அர்த்தம்ங்கிறான். அர்த்தம் அப்படின்னா பணம்னு பொருள். அர்த்தம். நீ பேசுறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு என்ன அர்த்தம்? டேய் நீ பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு என்ன பொருள். அர்த்தம்? டேய் நீ அதுலதான் பொருள். பேசுறதுல பணம் வருமாடான்னு கேக்குறான்னு அர்த்தம். அப்படின்னா இல்லாட்டினாங்களையா நீ பேசுறதுல சல்லி காசு பெறாது அப்படின்றவங்க. தள்ளி காசு போடுற நீ பேச வெட்டி அப்படி. இந்த 2வது ராசியான ரிஷபம் தான் அர்த்தம். அர்த்தம்னா பணம். இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க எப்பவுமே பணத்தை நோக்கி தான் ஓடுவாங்க, அதுல மாற்றம் இல்லை. ரிஷபத்துல உங்களுக்கு எத்தனாம் அதிபதி போய் உட்கார்ந்து இருக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் பண நோக்கம் இருக்கத்தாங்க செய்யும். சார் வள்ளுவரே சொல்லிட்டார் சார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நாங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு பண நோக்கம் இருக்குங்க. அதுதாங்க ரிஷபம்ங்க. அதுக்கடுத்து காமம். காமம் நீங்க உடனே எங்கேயாவது பாட்டுக்கு போயிடக்கூடாது. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே அப்படி போயிடக்கூடாது. அந்த காமமும் இதுதான். காமம்னா ஆசைங்க, ஆசைப்படுறது, ஆசைக்கு உரியவர். காமம் அப்படின்னு உடனே காமமும் தான். இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் காம உணர்வு இருக்கத்தான் செய்யும், மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் காம உணர்வு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மா மிதுன லக்னக்காரங்க, ஜெயலலிதா அம்மா மிதுன லக்னக்காரங்க.
அவங்க லக்னாதிபதி புதன் போய் கும்பத்துல அதுவும் காம வீட்டுல ஆசை வீட்டுல இருக்குது. அவங்க நகை போட்டாங்களா? நகை ஜெயலலிதா அம்மா போட்டுக்கிட்டாங்களா? மொத்த கடையே வச்சிருந்தாங்க ஐயா. ஜுவல்லரி கடை மொத்த நகை கடை வச்சிருந்தாங்களா? இல்லங்கய்யா, நீங்க சொல்றதாங்க நான் கேக்குறேன். நான் எதுவும் சொல்லீங்க. அதே மாதிரி செருப்பு போட்டிருந்தாங்களா? அடுக்குமாடி மாதிரி வச்சிருந்தாங்க. 10,000 செருப்பு இருந்ததா சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரியாதுங்க. நீங்களா டிவியில பாத்துருப்பீங்க. சேலைகளை வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்கய்யா. அப்போ அந்த ஆசைக்கு உண்டான ராசிங்க. இப்ப ரிஷபம் யாரோட ராசி? கலைஞரோட ராசி. ரிஷப ராசி கலைஞர். ஏப்பா எதுனாலும் முதல்ல அவரை பாட்டு வந்துருங்கப்பா. அங்க மூக்காவை பாட்டு வந்துருங்கப்பா. பணம் வர்றது ஏப்பா எதிர்கட்சியா இருந்தாலும் எப்படிப்பா சமாளிக்கிறீங்கன்னா அப்படித்தான். எப்படியாவது பணம் வந்துடும். பணம் இல்லாம அங்க வேலை நடக்காது அப்படிங்கிறது தான் கலைஞரோடது. அம்மாவோடது ஆசை. ஆசை 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 காம். இது மிதுனம். அதுக்கு அடுத்து பாருங்க மோட்சம். மோட்சம்னா ஒண்ணு இல்ல. மோட்சம்னா உடனே மோட்சம் அடைஞ்சிருவீங்க, முக்தி அடைஞ்சிருவீங்க, அப்படி இருக்குது. ஆனா திடீர் இறப்புடைய ராசிகள், திடீர் இறப்பு, திடீர் இழப்பு, இதெல்லாம் கடகம். திடீர்னு பாருங்க, கடக லக்கணத்தில் பிறந்த காமராஜருக்கு அப்பா சீக்கிரம் இறந்து போனாரா? கடக லக்கணத்தில் பிறந்த கலைஞருக்கு அப்பா சீக்கிரம் இறந்து போனாரா? கடக லக்கணத்தில் பிறந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு அம்மா சீக்கிரம் இறந்து போனாங்களா? சீக்கிரமா ஒரு பையன் சீக்கிரம் குழந்தை ஒண்ணு போச்சா? இப்படி ஏதாவது ஒரு ஒரு மோட்சம் அடைஞ்சிடுறாங்க. அவங்கள விட்டு பிரியறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் இந்த கடகம் மோட்சம். அப்படின்னா 4 வகையா நம்மளை பிரிக்கிறோம் இந்த ராசியில. ஒண்ணு தர்மம், இன்னொன்னு அர்த்தம், இன்னொன்னு காமம், இன்னொன்னு மோட்சம். புரிஞ்சுதுங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பணம்னா எப்படி, மோட்சம்னா எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆசைனா எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதானுங்க. அதுக்கடுத்து பாருங்க, திரும்பி அதே ரவுண்டு தான் வந்துகிட்டே இருக்கு. 4 நாளா பிரிச்சிருப்பாங்க. சிம்மம் அப்படின்னா தர்ம ராசி. சிம்ம ராசி தர்மத்துக்குரியது அப்படின்னு பொருளுங்க. கன்னி ராசி பணத்துக்குரியது. தர்ம அர்த்தம். கன்னி ராசி பணம். நீங்க கன்னியா ராசி கன்னியா லக்னம் பெரும்பாலும் பாருங்க, அவங்க கொஞ்சம் பண நோக்கத்துல இருப்பாங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கெட்டியா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பணம் வாங்குறதுன்னா எப்படி ஆகும் தெரியுங்களா? பாருங்க, என்ற ஒரு கன்னி ராசிக்காரர் இருக்காருங்க. இந்த பேண்ட்டை கழட்டி அன்றாயருக்குள்ள கையை விட்டு அப்புறம் ஜட்டிக்கு கீழே இருந்து பணம் எடுக்கிறதுக்குள்ளார எப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பான்னு நம்ம கொடுத்துருவோம். ஐயோ மாமா இந்த இந்த அப்படின்னு எடுக்கிறதுக்குள்ள ஆடாது, அப்பா சாமி விட்டுறா நான் கொடுத்துறேன்டா அப்படின்னு ஆயிப்பு. இந்த கன்னி ராசி பண நோக்கம் கொஞ்சம் இருக்குங்க. அப்ப கன்னி ராசியா பொண்டாட்டி இருந்துட்டாலோ, ரிஷப ராசியா பொண்டாட்டி இருந்துட்டாலோ, ரிஷப லக்கணமா பொண்டாட்டி இருந்துட்டாலோ, கன்னியா லக்கணமா பொண்டாட்டி இருந்துட்டாலோ, சாயந்தரம் போனா இந்த அம்மா 250 ரூபா இருக்குதுமா, அம்மா இந்த அம்மா 500 ரூபா இருக்குதுமா, நீங்க பூவெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டாம், இந்த அம்மா 500, இந்த அம்மா 1000, இந்த அம்மா 2000, இந்த அம்மா 100 அப்படி கொடுக்கணும். இதே மிதுன ராசிக்காரங்களா இருந்தா, மிதுன லக்கணக்காரங்களா இருந்தா எதை கொடுக்கணும்? அம்மா இந்தாங்க அல்வா, அம்மா இந்தாங்க பூவு, அம்மா இந்த அம்மா ஒரு புடவை, அம்மா இந்த அம்மா ஒரு செயின், அம்மா இந்த அம்மா இதுமா அதுமான்னு கொடுக்கணும்.
இதே மேச ராசிக்காரங்களா இருந்தா நீங்க என்ன கொடுக்கணும்? நேர்மையா கொடுக்கணும்? சம்பாரிச்சிட்டு நேர்மையா எது நேர்மை கொடுத்தாலும் இல்ல, ஏத்துப்பாங்க சார். அவங்க கிட்ட போய் நே- பேசக்கூடாது. புரியுது மேச சார். ராசி மேச லக்னம் பெண்ணா இருந்ததுன்னா அவங்க கிட்ட உண்மையை பேசி பழகணும். அவங்க கிட்ட நேர்மையா நடந்து பழகணும். அவங்க எதிர்பார்க்கறது பூரா கௌரவம். மேசம் சிம்மம் தனுசு பூரா எதிர்பார்க்கறது கௌரவத்தை. கௌரவம். அதே ரிஷபம் கன்னி மகரம் பணம். அதே மிதுனம் கும்பம் துலாம் என்னத இன்பம். இன்பம்பா. பகல் பூரா சண்டையா இருக்கும், நைட் சரியாயிரும். ஒரு பாக்கியராஜ் படம் சொல்றான் பாரு, என்னோட பொண்டாட்டிய பொட்டி பாம்பா அடக்க எனக்கு தெரியும். அந்த விஷயம் இங்க. அப்ப மிதுனம் துலாம் கும்பம்னா என்னது? அது அடங்கிக்காத பாருங்க. ரொம்ப அழகான பொண்ணா இருப்பா ரவுடி காதலி. இதெல்லாம் எதுக்குங்க? ரக்குடு ரக்குடாம். அதுக்கு ரக்குடு. இப்ப தாடி வச்சாதான் ரக்குடாம். எங்களை எல்லாம் பார்த்தா ரக்குடு மாதிரி தெரியல. நாங்களே பெரிய ரக்குடுங்க. இப்ப தாடி வச்சாதான் ரக்குடு. அப்பதான் முரட்டுத்தனமா தெரியும். முரட்டுத்தனம்ங்கிறது லக்கணத்துல இருக்குது, ராசியில இருக்குது. செவ்வாய் எங்க இருக்கிறாரு அங்க இருக்குது. அங்கதான் முரட்டுத்தனம் இருக்குது. மூகத்துல தாடி வச்சா முரட்டுத்தனம் இருக்குது. முரட்டுத்தனம் எங்க இருக்குது? செவ்வாயினுடைய காரகத்துல சூரியனோட ஆதிக்கத்துல முரட்டுத்தனம் இருக்கு. முரட்டுத்தனம். அதனாலதான் 7 செவ்வாய் இருந்தா முரட்டுத்தனமான மாப்பிள்ள அப்படி பிடிக்க நம்மள அந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்குதான் அது காமம். மோட்சம் அப்படின்ட்டா, மோட்சம்னா கொஞ்சம் பக்தி இருக்கணும். பொண்டாட்டி காலையில சாயந்தரம் வந்தீங்களா, வெள்ளிக்கிழமையானா சாயந்தரம் வாமா கோயிலுக்கு போகணுமாம்மா, வாமா போலாமா. எனக்கு காலையில இருந்து பெண்டு கல்டு போச்சுமாலாம் சொல்லக்கூடாது. வாமா கண்ணு மின்னல் ஏறுமா அப்படின்னு போய் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கோ அல்லது பெருமா கோயிலுக்கோ கூட்டிட்டு போய், அம்மா அது இந்த கடகம். மோட்சம் விருச்சிகம் மீனம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அப்படி கூட்டிட்டு போய் மோட்ச ராசிகள் அப்படி காமிக்கணும். அப்புறம் கடைசி வரைக்கும் வாழ்றத பத்தி பேசணும். அம்மா நம்ம 60வது வயசுல அதை பண்ணலாம். இன்னைக்கு வாழ்றத பத்தி எல்லாம் இது இல்லை. அம்மா 60வது வயசுல அப்படி இருக்கலாமா, 100வது வயசுல இப்படி இருக்கலாமா, அப்படி இப்படின்னு மனக்கோட்டையை கட்டி விட்டுருவோம். ஆனா இது வாங்கலாம், அது பண்ணிடலாம் அப்படின்ட்டு கோட்டையை கட்டி கொடி எழுப்பிடும். இதெல்லாம் மோட்சம் கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னா அதுதான் எது? கடகம் விருச்சிகம் மீன். அப்ப சிம்மம் என்னது? நெருப்பு. கன்னி நிலம். துலாம் காற்று. விருச்சிகம் நீர்னு சொன்னேன். இப்போ தர்ம அர்த்த காம மோட்சத்துல தர்மம் சிம்மம், அர்த்தம் பணம் கன்னி, காமம் துலாம், மோட்சம் விருச்சிகம். மோட்சம் விருச்சிகம். அப்புறம் பாருங்க, மறுபடியும் தர்மம் தனுசு, அர்த்தம் பணம் என்னது? மகரம். காமம் எது? கும்பம். கும்பம். மோட்சம் மீனம். இப்ப பாருங்க, 4ஆம் இடம் மோட்சம், 8ஆம் இடம் மோட்சம், 12ஆம் இடம் மோட்சம். 8ஆம் இடம் போய் சேர்றது உயிர், 12ஆம் இடம் கடைசியா போறது யாத்திரை, 4ஆம் இடம் தாயிட்ட நம்ம அடையிற தஞ்சம். இதெல்லாம் தான் மோட்சம்.
ஒருவேளை உங்களுக்கு நான் மோட்சமடை முடியுமா அப்படின்னா இந்த ராசிகள் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பலவிதமான விவரங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பை முடிக்கிறேன். எப்படி இருந்தது நண்பர்களே? உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வகுப்பு மிக சிறப்பு எப்பவுமே நாங்க அருமையாக இருந்தது ஐயா. எப்பவுமே வகுப்பு அற்புதமா இருந்ததுங்க ஐயா. யாராவது நம்ம குழுவுல சேர்ந்துக்கணும்னா என்னுடைய நம்பர் 98 427 37 800 98427 37800க்கு நான் இலவச ஜோதிட குழுவில் இணைய விரும்புகிறேன் அப்படின்னு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. ஃபோன் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க, நான் இருக்கிற பிஸியில உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களை குழுவுல சேர்த்தி விட்டுறோம். எப்பவுமே யூடியூப்ல வந்துட்டு இருக்காது, இப்ப எங்க யூடியூப்லயும் கொடுக்குறோம். அதனால எல்லோருமே குழுவுல சேர்ந்துக்கிட்டு பயணம் பண்ணுங்க. அதுதான், அப்பதான் உங்களுக்கு இந்த ரெகுலர் கிளாஸ்னுடைய லிங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறேன். நண்பர்களே, நம்ம வகுப்பு இலவச வகுப்பு எப்படி இருந்ததுங்கிறத நம்மளுடைய இலவச ஜோதிட சித்தன் குழுவிலையும் ஜோதிட சித்தன் குழுவிலையும் இலவச அடிப்படை குழுவிலையும் பதிவிடுங்க. அதே போல நீங்க அடுத்த வகுப்பு வர சனிக்கிழமை இருக்கும். நன்றி நண்பர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன்.